எனக்கு பிடிக்காத விஷயங்கள் தான் இந்த வாழ்க்கையில எனக்கு இருக்குதுன்னு நீங்க நினைக்கும்போது, இந்த லைஃப்ப மாத்துறதுக்கு எனக்கு எந்த வழியும் இல்லைன்னு நீங்க நினைக்கும்போது, ஒரே ஒரு விஷயத்த தெரிஞ்சு கொள்றது மூலமா, இந்த கடந்த காலத்தில நிறைய பேர் அவங்க லைஃப்ப வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அந்த ஒரு விஷயம் தான் ஆகர்ஷண நியதி. இந்த ஆகர்ஷண நியதின்றது வெறும் ஒரு கோட்பாடோ, தத்துவமோ கிடையாது. அது இந்த வாழ்க்கைய மாத்துறதுக்கான ஒரு ரகசியம். அதோட மூல கோட்பாடு என்னன்னா, நீங்கள் எதை நினைக்கின்றீர்களோ, அதுவாகவே நீங்கள் ஆகின்றீர்கள். அவ்வளவுதான். அப்போ இங்க உங்களுக்கு கொஸ்டின் வரும் என்னன்னா, நான் எதுவுமே தப்பா நினைக்கல. நான் நல்ல விஷயங்கள தான் நினைக்கிறேன். நல்ல விஷயங்கள தான் நான் நினைக்க ட்ரை பண்றேன். நல்ல விஷயங்கள தான் நான் மத்தவங்கள்ட்ட பேசுறேன். ஆனா, எனக்கு எதுவுமே நல்ல விதமா நடக்குது இல்ல. எனக்கு பிரச்சனைகள் தான் வருதுன்னா, இது வெறும் இப்ப இருக்கிற உங்களோட எண்ணங்கள பத்தினது இல்ல. அது உங்களோட கடந்த கால எண்ணங்கள். நீங்க எண்ணங்கள் மூலமா உங்களுக்குள்ள கொண்டிருக்கிற ஞாபகங்கள். இந்த ஞாபகங்கள் மூலமா நீங்க உங்களுக்குள்ள கொண்டிருக்கிற அபிப்பிராயங்கள். இந்த கடந்த கால எண்ணங்கள் மூலமா நீங்க இருக்கிற மனநிலை. இந்த கடந்த கால எண்ணங்கள் மூலமா நீங்க இருக்கிற அலைவரிசை. இப்ப நீங்க உடனே எண்ணங்கள மாத்தும்போது, இங்க இந்த அபிப்பிராயங்களும், உங்களோட அலைவரிசையும், உங்களோட மனநிலையும் திடீரென மாறப்போறது இல்ல. ஏன்னா நீங்க இத்தன கால எண்ணங்கள வச்சும் அது ஒரு அடிப்படையில உருவாக்கியிருக்கீங்க. அது மாறாம உங்க லைஃப் மாறாது. அப்ப உங்களோட எண்ணங்கள் தான் உங்களோட வாழ்க்கைய உருவாக்குது. ஆனா எண்ணங்கள் இன்னொன்னு அந்த எண்ணங்கள் வெறுமனே இப்ப நான் திங்க் பண்ற என்னோட தாட் ப்ராசஸ் கிடையாது. ஒரு நாளைக்கு 80,000 எண்ணங்கள் வருதுன்னா, இந்த 80,000 எண்ணங்கள இன்னைக்கு மாத்துனா என் லைஃப் மாறாது. என்னோட மனநிலையையும், என்னோட அபிப்பிராயங்களையும், என்னோட அலைவரிசையையும் இது 3யும் சரி பண்றது என்னன்னு சொல்றேன்னா, உங்களோட மனத நண்பனாக்குங்கள்ன்னு சொல்லுவாங்க. நீங்க உங்களோட மனத நண்பனாக்கினீங்கன்னா, உங்களோட வாழ்க்கை அங்க மாற ஆரம்பிக்கும். நான் கஜரதன் நாகரட்னம், லா ஆஃப் அட்ராக்ஷன் மைண்ட் கோச். கிட்டத்தட்ட 5 வருஷமா இந்த பிஎம்ஏக்டட் ஃபவுண்டேஷன் மூலமா கிட்டத்தட்ட 8000க்கும் அதிகமான ஸ்டூடண்ட்ஸ அவங்க லைஃப்ப வந்து நாங்க சேஞ்ச் பண்ணியிருக்கோம். இந்த லைஃப்ப சேஞ்ச் பண்றேன்னு சொன்னா, வெறும் ரூ. 50,000 சம்பாதிச்சுட்டு இருக்கவங்கள ரூ. 55,000 சம்பாதிக்கிற மாரியான டைப்ல இல்லாம, அவங்க வாழ்க்கைய ஒரு வொர்க்ல இருந்தவங்கள பிசினஸ்ஸுக்கு மாத்துறதோ, அவங்க வாழ்க்கையில பிரச்சனைக்கு இருந்த கடன்லேருந்து வெளிய கொண்டு வந்து, அவங்களுக்கு நிறைய இன்கம் எடுத்துக்கொள்றதோ, ஒரு ரிலேஷன்ஷிப்ல பிரச்சனை, எனக்கு ரிலேஷன்ஷிப்பே செட் ஆகாது. நான் டிவோர்ஸ் ஆயிட்டேன். இனி எனக்கு மேரேஜே வேணாம்னு சொல்றவங்களுக்கு, அழகான ரிலேஷன்ஷிப் அமைச்சு குடுக்குறேன்னு, அவங்க கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத வேல, அவங்க லைஃப்ப சேஞ்ச் பண்றது தான் என்னோட வொர்க்கா இருந்துச்சு இந்த 5 வருஷத்துல. ஸோ இத எப்படி பண்ணீங்கன்னு கேட்டா, இந்த ஈர்ப்பு விதின்னு சொல்லப்பட்டு, வெறுமனே அஃபர்மேஷன் பண்ணுங்க, கிராட்டிட்யூட் பண்ணுங்க, லைஃப் நல்லாயிடும்னு சொல்லி, புத்தகங்கள படிச்சுட்டும், லைஃப் கோச்சிங் எடுத்துட்டும், லைஃப்ல எந்த சேஞ்சஸும் இல்லாம இருந்தப்போ, நான் வந்து சொன்னேன், அஃபர்மேஷன்ஸ தூக்கி போடுங்க. கிராட்டிட்யூட் அத செய்யாதீங்க. பொய்யா கிராட்டிட்யூட் சொல்லும்போது மனம் கண்டுபிடிச்சிடும். மைண்ட ஏமாத்த முடியாது. அது உங்களோட புத்திசாலி. ஸோ நீங்க கவனிக்க வேண்டிய விஷயங்கள் இங்க 3 விஷயங்கள் இருக்குன்னு சொல்லி, இந்த 3 விஷயங்கள ஃபர்ஸ்ட் டைம் நான் சொல்ல ஆரம்பிச்சேன் 5 வருஷங்களுக்கு முன்னுக்கு. அது மூலமா எல்லாரோட வாழ்க்கையும் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்குள்ள பெரிய அளவிலான மாற்றத்த கொண்டு வந்து இன்னைக்கு எல்லாருமே சந்தோஷமா இருக்காங்க. இப்பவும் செஷனுக்கு வர்றவங்களுக்கு நம்ம குறைஞ்சபட்சம் 1 மந்த்துக்குள்ள அவங்க என்ன கேட்டு வராங்களோ, அத அச்சீவ் பண்றதுக்கு நான் மேக்ஸிமம் அந்த மெத்தட்கள சொல்லிக் குடுத்து, அத அவங்க லைஃப்ல சேஞ்ச் பண்றதுக்கான வேய செஞ்சுட்ருக்கோம். முதலாவது ஈர்ப்பு விதியோட முதல் விஷயம், அடிப்படை விஷயம், நீங்க சரியா தெரிஞ்சு கொள்ள வேண்டிய விஷயம், இந்த பிரபஞ்சத்திட்ட தெளிவா கேட்கறது. உங்களுக்கு வந்து எனக்கு ஒரு நல்ல வேலை வேணும். எனக்கு நிறைய காசு வேணும். எவ்வளவு வேணும்? ஆனா உண்மையில என்னன்னா இந்த பிரபஞ்சத்திட்ட பணத்த பணமா கேட்க முடியாது. அது ஒரு வேற விதி. பட் நீங்க அடிப்படையில கேட்க போறதுக்கு முன்னம், என்ன வேணும்னு தெளிவான ஒரு முடிவு உங்களுக்கு இருக்கும்போது மட்டும் தான், இந்த பிரபஞ்சத்திட்ட அது சரியா போய் சேரும். இதுல தான் நீங்க முதலாவது பிளவுறது. ஒண்ணு தெளிவான ஒரு முடிவு இருக்காது. இல்லன்னா முடிவுகள அடிக்கடி மாத்திக்கிட்டே இருப்பீங்க. இன்னைக்கு ஒருத்தவங்க சொல்றாங்கன்னா, ஒண்ணு வந்து ஆசைப்படுவீங்க. நாளைக்கு இன்னொருத்தவங்க இன்னொன்னு சொல்றாங்கன்னா, அதுக்கு ஆசை போயிடும். இல்ல நீங்க கண்ணால பார்க்குறீங்க, வேற ஒருத்தவங்க வேற ஒண்ணுக்கு நல்லா இருக்காங்க. அவங்கலாம் அந்த பிசினஸ் பண்றாங்க. இல்லன்னா இன்னொருத்தர் கிரிப்டோல ஒண்ணு போடுறாரு, ட்ரேடிங் பண்றாரு. உங்களுக்கு அத பத்தி எதுவுமே தெரியாது. அங்க பண்றதுக்கு போய் நிப்பீங்க. ஸோ இப்படி ஒரு தெளிவில்லாத முடிவுகள் தான் உங்களையும் பிரபஞ்சத்தையும் முதல்ல விலக்கி வைக்கிறதா இருக்கும். இந்த ஆகர்ஷண நியதி வொர்க் ஆகாம இருக்கிறதுக்கு அதான் முதல் அடிப்படை காரணமா இருக்கும். அத முதல் நீங்க சரியா ஃபாலோ பண்ணணும். தெளிவான முடிவு. 2வது
இப்ப நீங்க புத்தகங்கள்லேருந்து படிக்கும்போதோ, இல்ல ஏதோ ஒரு யூடியூப் வீடியோல ப ப அத பார்த்துட்டு நீங்க செய்யும்போதும், உங்களுக்கு அங்க பிரச்சனை ஒண்ணு வந்துரும். என்னன்னா, அத ஃபாலோ பண்ணுவீங்க. பட் உங்களுக்கு 100% நம்பிக்கை வராது. ஒருவேளை இது வொர்க் ஆகாம போயிட்டா, நான் யார்ட்ட போயிட்டு கேட்கறது? யார் வந்து எனக்கு பதில் சொல்லுவா? இது சரியா பண்றேனா இல்லையான்னு யார் என்ன கைட் பண்ணுவா? அங்க நம்பிக்கைன்றது உங்களுக்கு உள்ள இருந்து வர்றதில்ல. வெளியில அதுக்கான தூண்டுகோல் அங்க இருக்கணும். அப்போ உங்களுக்கு ஐயங்கள், இல்லன்னா ஒரு தயக்கம், இந்த நம்பிக்கையில ஒரு குறைபாடு. ஏன்னா நீங்க வந்து ஈர்ப்பு விதினாலே உங்களுக்கு தெரியும். என்னது? ஒரு விஷயம் கிடைக்கிறதுக்கு முன்னாடி கிடைச்ச மாரி நம்பணும். கிடைச்ச மாரி ஆக்ட் பண்ணணும். இப்ப நீங்க அத செய்யும்போதே, அங்க உங்களுக்கு டவுட்டுகள் வர ஆரம்பிச்சுரும். இந்த டவுட்கள கிளியர் பண்ணிக்கிறதுக்கு, நீங்க தீர்ப்பீதி சம்மந்தம் இல்லாத ஒரு பெர்சன் உங்கள பார்க்குறாரு. அப்ப அவர் குழப்பத்தில இருக்கும்போது வந்து கேட்குறாரு. "என்ன பிரச்சனை? ஏன் அப்செட்டா இருக்கீங்க?" "இல்ல ஈர்ப்பு என்ற விதி இருக்கு." அவங்க என்ன பண்ணுவாங்க, உங்களுக்கு இருக்கிறத விட உங்கள குழப்புற மாரி, உங்களுக்கு நெகட்டிவா சில விஷயங்கள போட்டு போயிருவாங்க. நீங்க இன்னும் குழம்பி போயிருவீங்க. அப்ப இங்க பிலீவ்ன்றது உங்களுக்கு இதுல இருக்கணும். நம்பிக்கைன்றது ஆழமா இருக்கணும். அந்த நம்பிக்கை வெளியிலிருந்து வர்றதுக்கு சில தூண்டுகோல்கள் இருக்கணும். நீங்க வெறுமனே அதனால தான் இந்த அஃபர்மேஷன்ஸ் வெறுமனே பண்றது அது வொர்க் ஆகாதுன்னு நான் சொல்றதுக்கு காரணம் என்னன்னா, நீங்க கண்ணாடி முன்னுக்கு நின்னு அஃபர்மேஷன் சொல்றீங்க, சத்தமா சொல்றீங்க. பட் உங்க மைண்டுக்கு இதெல்லாம் செய்யும்போதே, நான் இதெல்லாம் செய்றேன். இது எனக்கு வொர்க் ஆகுமான்ற டவுட் உங்களுக்குள்ள எப்பவுமே இருக்கும். 3வது இது நடந்துடும்ன்றத எப்படி உங்க மைண்டுக்கு சொல்லப் போறீங்க? இப்ப ஒரு விஷயம் நடந்துட்டதா தான் நீங்க மைண்டுக்கு ஒரு விஷயத்த சொல்றீங்க. அப்புறம் என்ன ஆகுது, இப்ப வேலை ஒண்ணுக்காக மேனிஃபெஸ்ட் பண்றீங்க. எங்கேயோ YouTubeல பார்த்துட்டு ஏதோ ஒரு யாரோ ஒரு மெத்தட் சொல்லிக் குடுத்தாங்க. அத பண்றீங்க. இப்ப என்ன ஆகுது, இத பண்ணி முடிச்சதுக்கப்புறம் யார்ட்டயாவது கால் பண்ணி பேசுறீங்க. யாரோ ஒருத்தவங்க சொல்றாங்க, "எப்ப வேலை உங்களுக்கு ஆ வேலை இப்ப கிடைச்சிருச்சா?" என்னன்னு கேட்டப்ப, "அது எங்க கிடைச்சது? எல்லாமே குறைய தான் சொல்றாங்க. சேலரி நான் எதிர்பார்க்க தரமாட்டேன்றாங்கன்னு" சொல்லும்போதே மைண்ட் கண்டுபிடிச்சிடும். என்ன இவங்க வந்து மேனிஃபெஸ்ட் பண்ணாங்க, வேலை கிடைச்சிட்டுன்னு எழுதினாங்க, இல்ல வேலை கிடைச்சிட்டுன்னு சொன்னாங்க. இப்ப யாருக்கோ சொல்லிக்கிட்டு இருக்காங்க, வேலை இன்னும் கிடைக்கல, வேலை கிடைக்கிறதே கஷ்டம்னு. ஸோ அது எத அக்செப்ட் பண்ணிக்கிறேன்னு தெரியாம உங்களோட மேனிஃபெஸ்டேஷன குழப்பி விட்டுரும். ஸோ ரிசீவ் பண்றதுல நீங்க ஒரு திறந்த மனதோடு இருக்கிறதுக்கும், நீங்க இந்த பிரபஞ்சத்துக்கு நன்றியுடையவங்களா இருக்கிறதுக்கும், அதாவது கிடைக்கும் முன்னுமே அந்த நன்றியுடைய பெர்சனா நீங்க இருக்கணும். நன்றி சொல்றது இல்ல. அது அங்க மிஸ் ஆகும்போது, உங்களுக்கு அந்த விஷயம் மேனிஃபெஸ்ட் ஆகாம போயிடுது. இந்த 3 மிஸ்டேக்களும் அடிப்படையில பேசிக் லா ஆஃப் அட்ராக்ஷன் நம்ம பண்றது தான். பட் இந்த பேசிக் லா ஆஃப் அட்ராக்ஷன் நம்ம இனி ஒரு புத்தகத்திலேருந்து எடுத்து, நம்ம செய்றது சரி, பிழைன்னு பார்த்து, எங்களுக்கு அத பண்றதுக்கே ஒரு டைம் ஒண்ணு ஆயிடுது. ஸோ நான் இங்க சொல்லிக் குடுக்குறது ஆகாஷ நியதியோட அட்வான்ஸ் லெவல். அதாவது அட்வான்ஸ் லா ஆஃப் அட்ராக்ஷன். வர்ற 25ஆம் தேதி ஏப்ரல் மாசம் வகுப்புகள் ஆரம்பிக்குது. நான் இங்க குரூப் கிளாஸ் செய்றதில்ல. ஒவ்வொருத்தவங்களும் வேறு வேறு அனுபவங்கள கொண்டிருக்கீங்க. வேறு வேறு ஆசைகள கொண்டிருக்கீங்க. இந்த குரூப் செஷன் வந்து எங்களுக்கு வொர்க் ஆகாது. இண்டிவிஜுவலா 1 to 1 செஷன் உங்களோட பெர்சனல் கொஸ்டின்களுக்கும், உங்களோட பெர்சனலான விஷயங்களுக்கு வந்து கவுன்சிலிங் குடுத்து, அதுக்கப்புறம் அதுக்குரிய சொல்யூஷன்ஸ் எப்படி இருக்குன்றத குடுத்து, உங்களுக்கு அழகா இந்த செஷன்கள எடுத்துட்டு போலாம். இந்த செஷன் பத்தி தெரிஞ்சு கொள்றதுக்கு எனக்கு WhatsAppல மெசேஜ் பண்ணுங்க. வேற ஏதாவது டவுட்டுகள் இருக்கு, லோ ஆஃப் அட்ராக்ஷன் ரொம்ப காலமா யூஸ் பண்றீங்க, எதுவுமே வொர்க் ஆகலன்னா, அத நீங்க எனக்கு சொன்னீங்களா இருந்தா, என்னென்ன ரீசன்கள் உங்களுக்கு வொர்க் ஆகாம இருக்கு, நீங்க என்னென்ன பிழைகள் செய்றீங்கன்றத உங்களுக்கு நான் சுட்டிக்காட்டுறதுக்கு ஈஸியா இருக்கும். நான் இன்னொரு வீடியோல நான் உங்கள சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.